created. Amplified என்ன சொல்லுது? framed by the word of God. framed என்ன தெரியுங்களா? ஒரு போட்டோ பிடிச்சா ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணது தான் word of God. படைச்சாரு. ஆனா எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணது எது? by the அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா the word God's word will frame your picture will frame. அந்த ஒவ்வொன்றையும் அவர் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறார். எதுல? வார்த்தையினால். இந்த உலகத்தை தேவன் ஃப்ரேம் பண்ணார். எப்படி ஃப்ரேம் பண்ணாரு? How God framed by the word of God. படைச்ச உடனே அது அப்படியே இருக்கணும். அப்படியே விட்டுல ஆண்டவர். அது என்னெல்லாம் செய்யணும், அது என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படி இருக்கணும் என்பதை framed by the word of God. Sister listening, கேக்குறீங்களா? framed னா ஒரு ஒன்னு உண்டாக்குறத கர்த்தர் அதை ஃப்ரேம் பண்ணிட்டார். வானத்தை பூமியை உண்டா Genesis chapter 1 and 3 பாருங்க. இப்போ Genesis, let's go to the Genesis chapter 1 verse 1 to 3. இப்போ ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created heaven and earth. Second verse, பூமியானது ஒழுங்கின்மை வெறியும் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். இப்ப பாருங்க, படைத்த உடனே இந்த உண்டாக்கப்பட்ட உடனே உலகம் பூமி டிசார்டர் ஆயிட்டு. எல்லாரும் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. எல்லாரும் வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள். பாருங்க, மனுஷன் வாழ்க்கை அப்படியே எழுதிருக்குது. செகண்ட் வெர்சஸ் பைபிள் இப்படிதான் ஆரம்பிக்குது. பூமியில இருக்கிற எல்லா பூமிக்கு என்னாச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள். இது எல்லாரும் வாழ்க்கையில் இருக்குதுங்க. எல்லாரும் வாழ்க்கையில் இருக்குது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள். அப்போ இப்ப படைத்த இது டிசார்டர் ஆச்சு. இப்ப காட் என்ன பண்றாருன்னா, இப்ப படைத்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. படைத்த பூமியும் சிருஷ்டித்தா. சிருஷ்டித்த இந்த பூமி ஒரு மாதிரி டிசார்டர் ஆயிட்டு எதுவுமே சரியா இல்லை. இருள் இருக்கிறது, ஒழுங்கின்மை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்கதான் வேர்டு, இங்கதான் வார்த்தை வருகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆரம்பத்தின் பிரமாணம். the beginning of the law. ஆரம்பத்தின் பிரமாணம். the beginning of the Genesis means the beginning of law. இப்ப ஆரம்பத்தின் பிரமாணம். இப்ப ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாரு? படைத்தார், சிருஷ்டித்தார். ஆனா அது என்னாச்சு? அந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருள் இருந்தது. புரியுதுங்களா? இதுதான் பூமியினுடைய கண்டிஷன். அப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, இப்போ தன்னுடைய வார்த்தை எடுத்து verse 3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்றார்னா தெரியல நமக்கு. ஆனா இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? then God said. God said அப்படினா தேவன் சொன்னார். சொன்னார்னா இப்போ எதை ரிலீஸ் பண்றாரு? படைத்தாரு. படைத்த பூமி அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஏன்னா இது எங்களுக்கு புரிய ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. படைத்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இத ஃப்ரேம் பண்றாரு. இப்பதான் ஃப்ரேம் பை த வேர்ட். ஹீப்ரூ 11:3 படிச்சீங்களா? உலகங்கள் விசுவாசத்தினால், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அதுதான் இங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் பவுல் அங்க சொல்றார். இப்போ உண்டாக்கப்பட்ட உலகம், அந்த உலகம் எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருக்கிறது. இப்போ இப்படி இருக்கிற இந்த பூமியை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுல. இப்போ அவருடைய வார்த்தை எடுத்து இப்பதான் கடவுள் பேச ஆரம்பிக்கிறார். இப்பதான் God began to speak. இப்போ ஸ்பீக் பண்ணும்போது, இப்போ பேசும்போது அவர் என்ன பண்றாருன்னா, எப்படி ஃப்ரேம் பண்றாரு பாருங்க. ஃப்ரேமிங். கர்த்தருடைய வார்த்தையினால் அவர் என்ன பண்றாரு? ஃப்ரேம் பண்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக. அப்ப இருள் இருக்கிற இடத்துல, ஒழுங்கின்மை இருக்கிற இடத்துல
இந்த ஃப்ரேம் என்ன தெரியுங்களா? வெளிச்சம் உண்டாகட்டும். let there be light. அதான் ஃப்ரேமிங். இப்போ இத கர்த்தர் அப்படியே விடல. ஆமா ஒழுங்கு இருள் எல்லாம் இருக்குது. பினா செய்யணும் குழப்பல அவர் டிஸ்டர்ப் ஆகல. அவர் சொல்றாரு இப்போ ஃப்ரேம் பண்றார். ஃப்ரேம் எப்படி பண்றார்? ஃபர்ஸ்ட் வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ அடுத்தது ஃப்ரேம் பாருங்க. இருளையும் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக ஃப்ரேம் பண்றார். இப்போ வெளிச்சம் இருள். அப்போ முன்னாடி எப்படி இருந்தது கேக்குறீங்களா? முன்னாடி எப்படி இருந்தது? இருள் மட்டும் இருந்தது. இப்போ வார்த்தையினால் ஃப்ரேம் பண்றார். இருளும் வைக்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள்ன உடனே வெளிச்சம் ஒரு ஒண்ணு பிரிக்கிறாரு, அப்புறம் இருள் பிரிக்கிறார். இப்போ இருளே இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஏதாவது செய்ய முடியுமா? இருள் வெறும் வெளிச்சமே இருந்தா எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இருட்டா இருந்தாலும் தூக்கம் வராது நைட்ல. அப்ப வெளிச்சமே இருந்தா தூங்குவாங்களா? அப்போ இத பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? வார்த்தையினால் ஃப்ரேம் பண்றார். இப்போ விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட. அப்ப உண்டாக்குறார், கிரியேட் பண்றார். அப்ப வார்த்தையினால் ஃப்ரேம் பண்றார். அந்த ஃப்ரேம் இருளையும் வெளிச்சத்தையும் ஃப்ரேம் பண்றார். அடுத்த verse 6 ஜலத்தின் மேல் ஜலத்தின் மத்தியில் ஆகாயங்களை உண்டாக்கி அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொல்றாரு. ஜலம் நீர் பிரிக்கிறார். ஜலம் ஒரு பக்கம், அப்புறம் பூமி. அடுத்த வசனம் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவும் மேலே இருக்கிற ஜலத்திற்கு பிரிவு உண்டாக்குறார். அப்படி அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கீழத்துக்கும் தண்ணீர் ஜலத்தை உண்டாக்கி பிரிச்சாரு. மேல இருக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? ஜலத்தை வைத்து பிரிச்சுட்டார், ஃப்ரேம் பண்றார். அடுத்தது பாருங்க, அதுக்கு வானம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். கீழே இருக்கிற சாயங்காலம் ஓகே இரண்டாம் நாள் ஆயிடுச்சு. அடுத்தது தேவன் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்துக்கு சேருவோம், வெட்டாந்தரை காணப்படுவோம் என்றார். இப்ப கீழே இருக்கிற தண்ணிக்கு தேவன் என்ன பண்றாரு? வெட்டாந்தரை பிரித்தார் இல்லைங்களா? 10ஆம் வசனம் தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று ஃப்ரேம் பண்றாரு பாருங்க. இதான் லா ஆஃப் பிகினிங், ஆரம்பத்தில் பிரமாணம். எப்படி ஆரம்பிக்கிறார்? இத கண்டபடி ஆரம்பிக்கல. படைத்த பூமி ஒழுங்கிட்டு வெறுமே இருள் இருந்தது. ஆனா தேவன் தன்னுடைய வார்த்தை கொண்டு இப்ப கிரியேட் பண்றார், ஃப்ரேம் பண்றார், ஒவ்வொன்னா ஃப்ரேம் பண்றார் பாருங்க. அடுத்தது 16ஆம் வசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதை உடைய கனி தரும் தங்கள் தங்கள் ஜாதிப்படி கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பிக்க கடவுள். இப்போ அடுத்தது எங்க வராரு? செடிக்கு வராரு. முளைப்பிக்கிற பூண்டுகள், செடிகள், இன்னைக்கு மரம், செடிகளா இது எப்படி தானா வாங்கல? இப்போ அதை எப்படி உண்டு பண்ணாருன்னா, எப்படி ஆண்டவர் ஃப்ரேம் பண்றாருன்னா, தன் தன் ஜாதிப்படி விளைவிக்கிற விதையை அதுக்குள்ள வச்சுதான் சிருஷ்டித்தார். புரியுதுங்களா? இப்போ மரம் செடி எது வரும்? இப்போ ஒரு தேங்காய் விதைய போட்டுட்டு ஒரு மாமரம் வரணும் வருமா? ஏன்? ஏன்னா இங்க ஆர்டர் இங்க ஃப்ரேம் பண்ற எப்படி ஒரு செடி, ஒரு விதை, ஒரு ஒரு பூண்டு, ஒரு மரம் எப்படி முளைக்கும் என்ற விதை ஒரு பிரமாணத்தை செட் பண்ணிட்டார். அதுதான் இந்த விதை பிறப்பிக்கிற மரம், செடி, கனி எல்லாமே விதை உள்ள ஒரு விருட்சமாய் கடவுள் பண்ணிட்டார். புரியுதுங்களா? அதான் ஃப்ரேம் பண்ணாரு. அந்த ஃப்ரேம் என்ன தெரியுங்களா? மாங்காய்
விதை விதைத்தால் என்னதான் வரும் அஜித்? மாங்காய் தான் வரும். மாங்காய் விதை போட்டு தேங்காய் வரும்னு எதிர்பார்த்தா ஏன்னா இட்ஸ் அகேன்ஸ்ட் தி லா. இப்போ நான் மாம்பழ விதை போட்டுட்டு கொடாப்பழமான வருமா? ஏன்னா கடவுள் என்ன பண்ணிட்டாரு? வார்த்தையில ஃப்ரேம் பண்ணிட்டார். இப்போ ஒரு செடி, அந்த செடிக்கான விதை அதுக்குள்ள வச்சுட்டார். அதுதான் என்ன சொல்றது? தன் தன் 12ஆம் வசனம், பூமியானது புள்ளியும் தங்கள் தங்கள் ஜாதிப்படி விதை பிறப்பிக்கிற பூண்டுகளிலும் தங்கள் தங்கள் ஜாதிப்படி தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது சொன்னார். ஃப்ரேம் பண்றாரு பாருங்க. ரொம்ப ஆழமான சத்தியத்தை பேசிட்டு ஃப்ரேம் எப்படி பண்ணாருன்னா, அந்த விதை உள்ள அந்த விருட்சத்துக்குள்ள விதையை, அதான் தன் தன் ஜாதிப்படி. மனிதனுக்கு ஜாதியே கிடையாது. படைத்த இந்த விருட்சங்களுக்கு பூண்டு செடி மரத்துக்குன்னா ஜாதி இல்லைங்களா? ஏன்னா அது அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிற விதை உள்ள சீடு உள்ள அந்த சீடு அதுக்குள்ள தான் வச்சிட்டார். ஏன்னா ஃப்ரேமிங் தி வேர்ட் ஆஃப் காட். அப்ப எல்லாத்தையும் அப்படிதான் ஃப்ரேம் பண்றார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னா இப்போ 14 பின்பு தேவன் பகலுக்கு இரவும் வித்தியாசத்தை உண்டு பண்றார் இல்லைங்களா? உண்டு பண்ணி ஆகாய விரிவுகளுக்கு சுடர் உண்டாக்குறது. மேல இருக்கிற ஆகாய ஸ்கைக்கு என்ன பண்றாரு? சுடர்களை, ஸ்டார்ஸை உண்டு பண்ணார். உண்டு பண்றார். அவைகளை எதுக்கு அடையாளம்? காலங்களுக்கும் நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் குறிக்கத்தக்கதாக இருக்கும். இப்ப இந்த டே நைட் இல்லைன்னா எந்த நாள்னே தெரியாது, எந்த வாரம்னே தெரியாது, எந்த மாசம்னே தெரியாது, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும். கடவுள் பாருங்க ரொம்ப ஞானமா தன் வார்த்தையினால ஃப்ரேம் பண்றார். என்ன பண்றாரு? ஃப்ரேம் பண்றார். இப்ப அடுத்தது நீங்க வந்தீங்கன்னா இன்னும் அதுக்கு இருள் நட்சத்திரங்களும் அப்புறம் அதுக்கு சுடர்களும் ஆகிய இரண்டும் மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அடுத்தது பாத்தீங்கன்னா 20 verse 20 Genesis 1:20 பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவுகளை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது ஒரு திரளாய் ஜெனிப்பிக்க கடவுள் என்றார். அடுத்த வசனம், மகா மச்சங்கள் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதின்படி ஜெனிப்பிக்க திரளாய் ஜெனிப்பித்தார். இவ பாருங்க, எல்லா பறவைகள், செடி மரம் கொடி மச்சங்கள் அது எதுல படிச்சாலும் தன் தன் ஜாதி. இப்போ பறவை, ஆகாய பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் எதுல பிறப்பிக்க கடவுள்னா தங்கள் உண்டாக்கினார். அடுத்தது பாத்தீங்கன்னா 20 verse 20 Genesis 1:20 பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவுகளை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது ஒரு திரளாய் ஜெனிப்பிக்க கடவுள் என்றார். அடுத்த வசனம், மகா மச்சங்கள் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதின்படி ஜெனிப்பிக்க திரளாய் ஜெனிப்பித்தார். இவ பாருங்க, எல்லா பறவைகள், செடி மரம் கொடி மச்சங்கள் அது எதுல படிச்சாலும் தன் தன் ஜாதி. இப்போ பறவை, ஆகாய பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் எதுல பிறப்பிக்க கடவுள்னா தங்கள் தங்கள். இதான் framed by the word of God. அப்படியே படிச்சீங்கன்னா அடுத்தது verse 26 இப்போ யாரை பேசுறாரு? மனுஷனை பேசுறாரு. மனுஷனை கூட எப்படி சொல்றாருன்னா 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை எப்படி உண்டாக்குறாரு? அவருடைய சாயல். ஆனா எப்படி உண்டாக்கினா? அப்படிதானே இருக்குது. உண்டாக்க கடவுள் என்று
அப்படி இல்ல. Then God said, இங்கிலீஷ்ல அப்படிதான், say, God said. எல்லாத்துக்கும் படைத்த எல்லாத்துக்கும் God said, God said, God said. mankind கூட எப்படி உண்டாக்கினார்? God said. அப்ப யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அந்த சாயல் பாருங்க அப்படியே உண்டாக்கி, அடுத்த வசனம், தேவன் தம்முடைய சாயல மனுஷனும் சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ தேவனுடைய கைண்ட், நான் தேவனுடைய ஜாதி, வேற எந்த ஜாதி இல்ல, காட் கைண்ட். இப்ப தேவனுடைய சாயல் ரூபம் என்னன்னா, அவரை போலவே நான் என்ன செய்யணும்? ஆளணும். தேவன் ஆளனாரா? படைத்த இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. இப்ப தேவன் என்ன பண்ணாரு? வார்த்தையினால் ஆண்டார். இதெல்லாம் இவ்வளவு நான் உங்களுக்கு வாசித்தேன். இப்ப தேவன் எதெல்லாம் ஆண்டாரு? எதில் இதெல்லாம் கரெக்ட் பண்ணாரு? எதில் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணாரு? எதில் இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல செய்தாரு? எஸ். ஆண்டவர் எதெல்லாம் சரி செஞ்சாரு? வேற ஏதாவது ஆயுதம் இருக்கா? எதுவும் இல்லை. நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா எல்லாமே God said, God said, God said, God said. அப்படின்னா தேவன் சொன்னார். இப்போ மனிதன் கூட தேவன் சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ நீங்க எதில் ஆளக்கூடியவர்கள்? பாஸ்டமாக விச்சாச்சு. எதில் ஆளக்கூடியவர்கள்? வார்த்தையினால். தேவன் எதில் ஆளுறாரு? ஆனா இது ஒரு மத புத்தகம் கிடையாது. பைபிள் இஸ் நாட் ரிலிஜியஸ் புக். இட் யுவர் மேனுவல். படைத்த உங்களுடைய மேனுவல். என்னுடைய கடவுளை என்ன படிச்சிருக்கிறார். அப்ப என்னுடைய மேனுவல், நான் யாரு, நான் எப்படி இருக்கணும், என்னுடைய பர்பஸ் என்ன, என்னோட நோக்கம் என்ன, நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், எதற்காக, எப்படி நான் வாழணும் அப்படின்னா என்னுடைய பிக்சர், என் வாழ்க்கை ஆண்டவர் எங்க வச்சிட்டாருன்னா என்னுடைய மேனுவல் வச்சிட்டார். ஆனா நாம இங்க போறதுல வேற எல்லா இடத்துக்கும் போய் செய்யணும். ஆனா நான் வாழ்க்கையில தோல்வி. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த வார்த்தை கொண்டு என்னை சிருஷ்டித்தார். தேவ சாயலால் சிருஷ்டித்து எல்லாவற்றின் மேல அதிகாரம் ஆளுகையாளுக்கு தந்தார். ஆள கடவர்கள். அப்போ ஆள்றாங்கன்னா டொமினியன், கிங்டம். கிங்டம்னா கிங், டொமினியன்னா ராஜ்யம். அப்ப கிங்டம்னா இந்த டொமினியன் வந்தது. அப்போ ஒரு ராஜ்யம் எதுல ஆள்றது? வார்த்தையினால. ராஜா எதுல ஆள்றாரு? வார்த்தையினால. ராஜா ஒரு கட்டளையிட்டா எல்லாம் செய்யணும். அப்போ ஆளுகை என்பது, டொமினியன் என்பது வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை அப்படிதான் தேவன் ஒழுங்கிற்கு வெறுமையும் இருள் இருந்ததை வார்த்தை கொண்டு சரி பண்ணார். இப்போ நாம வருவோம். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற தோல்வி, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற போராட்டம், வியாதி, வறுமை எல்லாமே எதுல சரி செய்ய முடியும்? எல்லாம் சரிப்படுத்தலாம். இப்ப நீங்க எடுத்து தேவனுடைய வார்த்தை பேசினா, when you stand and speak God's word, you can change your situation, you can change your problems, you can change your lack, you can change your unsuccess, you can change your failure by word of God. ஆனந்தான் விசுவாசத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், உங்க நல்ல உலகத்தை, அருமையான உலகத்தை, நீங்க எப்படி இருக்க போறீங்க இந்த உலகத்தை, இப்போ நீங்க உங்க வார்த்தை தேவனுடைய வார்த்தையோடு சேர்த்து நீங்க பேசினால் உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும், உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும், உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். ஆமென். உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா this book சொல்லிட்டு you will have good success, you will make your prosperous way, then you will have good success, prosper life and good success in the word of God. A word of God நீங்க கேட்கணும்.
பண்ணப்பட்டார். அதான் ஜெனிசிஸ் சாப்டர் 1. அப்போ வார்த்தையினால என்ன பண்றாரு? எதாவது எப்படி இருக்கணும், எதாவது செயல்படணும், எதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு கிளீனா வேர்ட்ல பேசி ஃப்ரேம் பண்ணிட்டார். இப்ப என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? கர்த்தருடைய இதான் கீ. இப்போ உங்க வாழ்க்கை தோல்வி இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, வியாதி இருக்குது, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. How can you frame your life? How will you frame your life? By the word of God you speak. Every situation there is a solution in the word of God. When you take the Bible, word, the promise, when you speak, you are framing your life. வியாதியே பேசினா வியாதி சுகமாகாது. வியாதியே பேசக்கூடாது, அதற்கு ஃப்ரேம் பண்ணணும். என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். எந்த டாக்டர் சொல்லுவாங்களா? பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனா இந்த ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, நீ வியாதியில வருகிற, நீ உன்னுடைய கொடிய வியாதியில இருந்தாலும் இந்த ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, you are already healed. Amen. நீங்க சுகம் ஆக்கப்பட்ட சுகம் ஆனேன்னு பைபிள் சொல்லுதுங்க. கடன் இருக்கிறவங்க கடன் பத்தி பைபிள் என்ன சொல்லுது? கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் அடைக்க முடியல. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, you give to the nations. ஜாதிகள் என்ன தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். முடியுமா? ஆனா நாம என்ன பண்ணணும்? frame the word of God. frame பண்ணணும். ஆமா, கடன் இருக்குது, வாடகை கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இது அது கட்ட முடியல. ஆனா என் வார்த்தை என்ன பண்ணணும்? வார்த்தைனா ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வந்து கேட்கணும். கேட்க கேட்க உங்களுக்கு என்ன வந்துரும்? விசுவாசம். விசுவாசம் இஸ் லைக் மோர் தென் யுவர் கரன்சி, மோர் தென் மில்லியன் கோடி. ஏன்னா அந்த விசுவாசம் உலகங்களை உண்டாக்கின வார்த்தை. ஆமென். உலகங்களை விசுவாசத்தால் உண்டாக்கின வார்த்தை. அதான் வாசித்தோம். விசுவாசத்தினால் தேவன் உலகங்களை வார்த்தையினால் உண்டாக்குகிறார். ஹீப்ரு 1:3 சொல்லுது, அந்த வார்த்தையினால் தாங்குகிறார். படைத்ததெல்லாம் வார்த்தையினால். இப்ப எல்லாம் சஸ்டெயின், எல்லாம் நிக்குது எதுல? வார்த்தையில. ஆனா நாம தான் இந்த வார்த்தையில நிக்க கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும்.